விசு சார் படம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இல்ல டிவில இந்த நகைச்சுவை சீன் வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய எல்லா படத்துலயும் ஒருத்தர் இருப்பார். கிஸ்மு அப்படின்னு அவருக்கு பேர். கிருஷ்ணமூர்த்தி கிஸ்மு. அவர் விசு சார் கூட பிறந்த தம்பி. அவர் எல்லா படத்துலயும் அவர் இருப்பார். அவர் கொஞ்சம் சுமாரா தான் நடிப்பார், ரொம்ப சுமாரா தான் நடிப்பார். விசு சார் அளவுக்குலாம் கூட நல்லா நடிக்க மாட்டார். நீங்க சம்சாரம் அது மின்சாரம் படம் பார்த்துருந்தீங்கன்னா, ஜார்ஜ் பெர்னாண்டஸா அவர் தான் வருவார். மனோரமா கூட திட்டுவாங்கல்ல, கம்முனா கம்மு கம்முனாட்டி போ அப்படின்னு சொல்லி திட்டுவாங்கல்ல, அவர் தான் அந்த பெரிய மீசையை வச்சுக்கிட்டு வருவார். கண்ணம்மா கம்முனு கடை அப்படிங்காங்க. அந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸா நடிச்சவர் தான் கிஸ்மு. விசு சாருடைய எல்லா படத்துலையும் அவர் இருப்பார். அவர் ஒரு கட்டத்தில் இறந்து போயிட்டார். கிஸ்மு சார் இறந்ததுக்கு அப்புறம் விசு சாரால வெற்றி படமே கொடுக்க முடியல. என்ன அப்படின்னா, என்னுடைய தம்பி இறந்ததுக்கு அப்புறம் என்னால இந்த துறையில இருக்கவே முடியல, அந்த அளவுக்கு என் தம்பியை நான் நேசித்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடன்பிறப்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கானது. சரி, அது கூட போன ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷனுக்கு வருவோம். இப்ப விஜய் வச்சு அடுத்து ஒரு படம் யார் எடுக்க போறா? தளபதி 68 வெங்கட் பிரபு. அவர் படத்துல எல்லா படத்துலயும் ஒருத்தர் இருப்பார், நடிக்கவே தெரியாம. யார் அவரு? பிரேம்ஜி. அவர் யாரு? வெங்கட் பிரபு சாருக்கு கூட பிறந்த தம்பி. ஒரு பேட்டியிலேயே கேட்டாங்க, சார் உங்க படத்துல நீங்க கதை இல்லாம கூட படம் எடுக்கிறீங்க, உங்க தம்பி இல்லாம ஏன் சார் படமே எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அவன் இல்லாம என்னால படம் எடுக்க முடியாது, ஏன்னா அவன் எடுக்க விடமாட்டான் அப்படின்னு இருக்கிறாரு அவரு. அந்த அளவுக்கு நான் படம் எடுக்க போறேன்னா முதல்ல வந்து என் கேரக்டர் என்ன அதை முதல் சொல்லு, இதாவது ஒழுங்கா பண்ணுவியா, எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு பிரேம்ஜி சொல்வாராம். ஆனால் தன்னுடைய தம்பி, அவர் படம் தவிர்த்து வேற மற்ற படங்கள் அவர் நடிச்சிருக்கவே மாட்டார், ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த அளவுக்கு தன்னுடைய தம்பியை தன் கூடவே லிஃப்ட் பண்ணி விடணும் அப்படின்னு இந்த சினிமா துறையில் இருக்கிறவர்கள் நினைக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இப்ப நம்ம தனுஷ் வந்தாரு. தனுஷ் மொத படம் நடிச்சு வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவரெல்லாம் ஒரு கதாநாயகன், இவரெல்லாம் ஒரு ஹீரோ, வீட்டுக்கு வெளியில வந்து படுத்தாருன்னா 4 கிலோ எலும்பு 8 கிலோ தோல், நாய் தூக்கிட்டு போயிடும், இப்படியே கமெண்ட் சொன்னாங்க. ஆனால் அவங்க அண்ணன் அவருக்கு அடுத்து 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 நல்ல படங்களா கொடுத்து இன்னைக்கு தமிழ் திரையுலகின் அசுரன் என்று தனுஷ் தனக்கு ஒரு பேர் வாங்கியிருக்கிறார். காரணம் செல்வராகவன் அப்படிங்கிற அவருடைய அண்ணன். அண்ணன் தம்பி உறவு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. நம்ம நிலையில்லாத உலகம்னு சொல்லக்கூடிய திரை உலகத்தில் கூட எவ்வளவு பாசமா இருக்கிறாங்க. ஜெயம் ரவி அவர் வர்றதுக்கு யார் காரணம்? அவங்க அண்ணன் ராஜா. ஜெயம் படத்துல இருந்து தனி ஒருவன் வரைக்கும் அவர் அப்படி இறங்கும் போதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு லிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பார். இப்ப ஸ்ட்ராங்கான நம்ம மேல அன்பு உள்ள ஒரு அண்ணன் இருந்தா இந்த வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய உயரங்களுக்கு சென்றுவிட முடியும் என்பதை நாம முழுமையாக நம்ப வேண்டும். வரலாற்றுல ஒரு பதிவு இருக்கு, நீங்க கூகுள்ல ஒரு டிராயிங், நீங்க நிறைய பெரிய இடங்களுக்கு போனீங்கன்னா ஒரு ஓவியம் பார்த்து